சுவாமி வந்து நமக்கு ஒவ்வொரு டிஸ்கோர்ஸ்லயும் ஹியூமன் வேல்யூஸை எவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கார். சத்யாவும், தர்மாவும் தான் உங்களுடைய 2 கண்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் வேலை செய்ற இஸ்ரோ வேலைக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து சில டிவைஸஸ டெஸ்ட் பண்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டில நான் இருந்தேன். அப்போ சில டிவைஸஸ் வந்து டிஃபெக்ட்டா இருந்தது என்னுடைய டெஸ்டிங்ல தெரிய வந்தது. ஆனா, இது வந்து ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நெனச்சு, என் கூட ஒர்க் பண்ற என்னுடைய கலீக்ஸும், என்னுடைய சீனியர்ஸும், என்னுடைய இந்த ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. ஸோ நான் தனியா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துப்பேனா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகமே வரல. நான் எப்படியும் ட்ரூத் வந்து நம்மள கண்டிப்பா காப்பாத்தும். ஸோ நம்ம பண்ண டெஸ்ட் சரின்னா, அதனுடைய ரிசல்ட்ட சொல்றதுக்கு நம்ம எப்பவுமே வந்து தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த ரிசல்ட்ட தைரியமா எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ மேனேஜ்மென்ட்ல அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன ரொம்பவே பாராட்டினாங்க. இந்த சம்பவத்திலருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒண்ணுதான்க்கா. சுவாமி சொன்ன விஷயங்கள், சுவாமி சொன்ன வேல்யூஸும், சுவாமியினுடைய அறிவுரையும் நமக்கு எல்லா இடத்துலயும் துணை நிக்கும். பீப்பிள் மே நாட் சப்போர்ட் அஸ், பட் சுவாமி வில் நெவர் லீவ் அஸ்.